நான் ஊழியம் செய்கிறேன். நான் யூஸ்வலா அந்த Q&A செஷன் வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கேள்வி நேரம் ஒன்று வைப்பேன். உங்களுடைய கேள்விகள் என்னன்னு கேளுங்க. அப்போ ஒரு வாலிபன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மறைமுகமான பாவங்களுக்கு நான் என்னை எப்படி காத்துக்கொள்வது? யாருக்கும் தெரியாம நான் செய்யறேனே அந்த பாவம், மறைமுகமான பாவம். இந்த மறைமுகமான பாவங்களுக்கு நான் எப்படி விலகுவது அப்படின்னு கேட்டான். நான் பதில் சொன்னேன், தம்பி, நீ ஒரு பாவத்தை மறைமுகமான பாவம்னு நினைக்கிற பாரு, அதுவே பெரிய பாவம். ஏனென்றால் மறைமுகமான பாவம் என்பது மனிதர்களுக்கு முன்பதா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதா எல்லாமே வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு மனிதர்களுக்கு முன்பதா நீ மறைச்சிட்டன்றதுனால தேவனுக்கு முன்பதாய் மறைச்சிட்டோன்றது இல்ல. நான் சொல்றேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எனக்கு தெரியும், நான் ஆண்டவரை ஒரு தகப்பனாய் நான் பார்க்கிறேன், என்னை நேசிக்கிறவராய் பார்க்கிறேன், எல்லாமே நல்லதுதான். ஆனால் ஒரு பயம் இருக்கணுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது யாருக்கு இருந்துச்சுன்னா இயேசுவுக்கு இருந்துச்சு. நான் சொல்றேன், இன்றைக்கு வாலிபர்கள் கவனிங்க. நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, இவங்களாம் பாருங்க. தங்களுடைய வாழ்க்கையில யோசேப்பை குறித்து நீங்கள் விசேஷமா நீங்க பார்க்கும்போது அவன் பாருங்க, அவனுடைய முதலாளி வீட்டுல முதலாளி அம்மாவே பாவத்துக்கு அழைச்சா. அவன் பாவம் செய்யறதுக்கு எல்லாமே அவனுக்கு அனுகூலமா இருந்தது. அவனை பார்க்கறதுக்கு அப்பா கிடையாது, அவனை கண்டிக்கிறதுக்கு அம்மா கிடையாது, போட்டு கொடுக்கறதுக்கு அண்ணன் கிடையாது, எல்லாமே அவனுக்கு சாதகமா இருந்துச்சு. ஆனா அவன் பாவத்தை விட்டு, தன் வஸ்திரத்தை விட்டு கூட ஓடினது என்னன்னா, அவனுக்கு தெரியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? தாவீதை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்துல பாருங்க. அவன் சின்ன குறிப்பு மாத்திரம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். இந்த சவுல் முன்பதா என்ன இருக்கிறான். சவுல் சொல்றான், கோலியாத்தை எப்படிடா நீ கொல்லுவ, கோலியாத்தை எப்படி சாவடிப்ப? அதற்கு அவன் சொன்ன பதில் பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு கரடியை கொண்டிருக்கிறேன், ஏற்கனவே ஒரு சிங்கத்தை கொன்றேன்னு சொன்னான். நான் தாவீதை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், சிங்கத்தை கொன்னன்னு கரடியை கொன்னன்னு சொல்றப்பா யார் பார்த்தது? நீ சிங்கத்தை கொன்னதை எவனும் பார்க்கல, நீ கரடியை கொன்னதை யாரும் பார்க்கல. அதனால அவன் பொய் சொன்னான்றது இல்ல, தாவீது உண்மையை தான் சொன்னான். சிங்கத்தை ஏற்கனவே கொன்றான், கரடியை கொன்றான், ஆனால் அதை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் கோலியாத்தை கொன்னான் பாருங்களேன், அதை எல்லாருமே பார்த்தாங்க. இதுல நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படையான வெற்றிகள் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கத்திலே யாரும் பார்க்காத இடத்துல நீங்க வெற்றியா இருக்கணும். அங்க வெற்றி இல்லாம வெளியில வெற்றி கொண்டாட முடியாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வெளியில வெற்றி வேணும், கோலியாத்தை கொல்லணும். ஆண்டு சொல்ல, கோலியாத்தை கொல்லணுமா? முதல்ல யாருமே பார்க்காத சிங்கத்தை கொல்லுப்பா ஃபர்ஸ்ட், முதல்ல கரடியை கொல்லு. இதுல எல்லாரும் பார்க்கிற இடத்துல மாத்திரம் இல்ல வெற்றி. இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் வெற்றி வேணும். எல்லாரும் பார்த்து என்ன கை தட்டணும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, ஒரே நாள்ல 10 மடங்கு. இந்த 10 மடங்கு உயர்றதுக்கு முன்னாடி யாருமே பார்க்காத ஒரு வெற்றி இருக்கா? அந்தரங்க வெற்றிகள். இன்னைக்கு அந்தரங்கத்துல வெற்றி இல்லாம வெளிப்படையான எழுப்புதல் வராதுங்க. நான் துபாய் போயிருந்தேன். அங்கே உலகத்திலேயே மிக உயரமான ஒரு பில்டிங் இருக்கு, புர்ஜ் கலிஃபா. இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா எத்தனையோ மாடி, சில போட்டோலாம் பாத்தீங்கன்னா மேகங்களுக்கு மேல இருக்கும் அந்த பில்டிங். அவ்வளவு உயரமான பில்டிங், உலகத்திலே உயரம். அங்க போய் நானும் போட்டோ எடுத்துக்கிட்டேன், செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அப்பா, நம்ம இவ்வளவு பெரிய பில்டிங் முன்னாடி நிக்கிறோம். நான் எதை போட்டோ எடுத்தேன் தெரியுமா? தரைக்கு மேல இருக்கிற ஒரு 300 மாடி எடுத்தேன். அதுகிட்ட போய் கேட்கப்பா, இவ்வளவு பிரம்மாண்டமா நிக்கிறியே அப்படின்னு. அது சொல்லும், நீ பார்த்து இந்த 300 மாடிடா, ஆனா அந்த 300 மாடி ஏன் தெரியுமா நிக்குது? நீ பார்க்காத கீழே ஒரு பெரிய அடித்தளம் இருக்கு. அந்த அடித்தளம் இல்லாம இந்த 300 மாடி நிக்காது. நான் ஒரு வாக்கியத்தை சொல்றேன், கவனமா கவனிங்க. வாலிபர்களா இருக்கும், பெரியவர்களை கவனிங்க. வாழ்க்கை என்பது நீங்கள் எவ்வளவு உயரமாக வளர்ந்தீர்கள் என்பதில் அல்ல, வாழ்க்கை என்பது நீங்கள் எவ்வளவு ஆழமாக வளர்ந்தீர்கள் என்பதில் இருக்கிறது. அதுதான் உண்மை. இன்னைக்கு உயரத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா, நான் எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கேன். உயரம் முக்கியம் இல்லைங்க, உங்க ஆழங்கள் முக்கியம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். 1 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் யார் என்றால் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவன். அவனுக்கு வேர் இருக்கு, நடப்பட்டவனுக்கு தான் வேர் இருக்கு. வேர் இல்லாமல் செடிகள் கனிகளை தராது. ஆனா அதே துன்மார்க்கனை குறித்து வாசிக்கிறோம், அவன் காற்று பறக்கடிக்கிற பதற போல இருக்கிறாங்க. இது எவன் சொன்னா, இவனுக்கு வேறே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸைட்டிங் லைஃப். திடீர்னு பெரும்பாக்கத்துல இருப்பாரு, திடீர்னு MCC காலேஜ் கிட்ட இருப்பாரு, திடீர்னு அங்க சிட்லப்பாக்கத்துல இருப்பாரு, திடீர்னு தாம்பரத்துல சுத்திட்டே இருப்பாரு. ஆண்டு சொல்றாரு, சுத்தர நல்லா தான் இருக்கும், பா பறக்கிறாரா இங்க எங்க ஆண்டு சொல்றான், பறந்துகிட்டு தான் இருக்கான், ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் யார்கிட்ட இருக்குன்னா வேர் உள்ளவன்ட்ட தான். உங்களுடைய வாழ்க்கையில வேர்கள் இருக்கிறதா?